ஹாய் லீடர்ஸ், வெரி குட் மார்னிங். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃபர் பற்றி நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த ஆஃபரோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் பிவி ஸ்கீம். இந்த டபுள் பிவி ஸ்கீம் அப்படிங்கிறது இன்னைக்கு 19ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற ஒரு ஆஃபர். ஸோ இது வந்துட்டு மல்டிபிள் பில்லாகவும் நம்ம போட்டுக்கலாம், இல்லை சிங்கிள் பில்லாகவும் நம்ம போட்டுக்கலாம். இதோட கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எந்த ப்ராடக்ட்ஸ் வேணாலும் ஆர்டர் அப்படிங்கிறத பிளேஸ் பண்ணிக்கலாம், ஒரு சில குறிப்பிட்ட ப்ராடக்ட்டை தவிர. அந்த குறிப்பிட்ட ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்லம் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஷேக், ரோஸ் கீர் ஃப்ளேவர், அதே போல் வெஸ்லம் எனர்ஜி ட்ரிங்க் மிக்ஸ், அதுக்கப்புறம் ஷார்ப் ப்ராடக்ட்ஸ். இந்த 3 கேட்டகரியை தவிர வேற எந்த ப்ராடக்ட்ஸ் இருந்தாலுமே நீங்க வந்துட்டு இந்த டபுள் பிவி ஆஃபருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். அது சிங்கிள் பில்லாவும் இருக்கலாம், இல்லை மல்டிபிள் பில்லாவும் இருக்கலாம். அதே மாதிரி இந்த ஆர்டரை நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணி அதை வந்து திரும்ப ப்ராடக்ட் வேண்டான்னு ரிட்டர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டபுள் பிவி ஆட் ஆனதும் கேன்சல் ஆகிடும். உங்களோட நார்மலாக நீங்கள் அமௌண்ட் கொடுத்து வாங்குறப்ப ஆட் ஆன அந்த பிவியும் உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி V20 மெகா ஆஃபர் வந்துட்டு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆக்சுவல் பிவிங்கிறது நீங்கள் அமௌண்ட் கொடுக்குறப்ப ஆட் ஆகிற பிவி தான் ஆக்சுவல் பிவி. ஸோ அந்த ஆக்சுவல் பிவிக்கு தான் உங்களுக்கு V20 மெகா ஆஃபருக்கு எலிஜிபிலிட்டி எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி இந்த ஆஃபர் யார் பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா ரீபர்ச்சேஸ் ஸ்கீம் பண்ணுறவங்க தான் இந்த ஆஃபர் வந்து பயன்படுத்தலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீபர்ச்சேஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது இப்போ தான் நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க, இப்போ போட போகிறது ஃபர்ஸ்ட் பில் அப்படின்னா அந்த பில்லுக்கு உங்களுக்கு இந்த ஆஃபர் அப்ளிகபிள் கிடையாது. நீங்கள் சின்னதாக ஒரு பில் ஏதோ ஒன்று போட்டுட்டு செகண்ட் பில் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இந்த ஆஃபரை தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இல்லை ஆல்ரெடி நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன், இது என்னோட செகண்ட் பர்ச்சேஸ் ஒரு தேர்ட் பர்ச்சேஸ் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் அப்ளிகபிள் தான், நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். நியூ ஜாயினராக இருந்தால் மட்டும் சிங்கிள் பில் சின்னதாக ஒரு பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் பில் வந்துட்டு இந்த ஆஃபர் நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் த பிவி ஆட் ஆகும். நீங்கள் டீம் பில்டிங் போனஸோட எலிஜிபிள் ஆகணும்னு நினைக்கிறீங்க, எல்ஓபி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எல்லாமே ஆக்சுவல் பிவியில் தான் பண்ணணும். அதே மாதிரி பிஸ்னஸ் வால்யூம் வந்து மாறாது, சேம் தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணுறதுக்கும் உங்கள் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த டபுள் பிவி ஆஃபரை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். கன்சிஸ்டன்சி ஆஃபருக்குள்ள இது அப்ளிகபிள் ஆகாது. இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 30 பிவிக்கு பண்றீங்க அப்படின்னா இந்த ஆஃபரை பயன்படுத்துறீங்கன்னா இன்னொரு 30 பிவி எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும், கரெக்ட்டுங்களா? அப்ப 60 பிவி ஆட் ஆகும்போது நான் 60 பிவி கன்சிஸ்டன்சிக்குள்ள வந்துட்டான்னு கேட்டா இல்ல, நீங்க ஆக்சுவல் பிவி 30க்கு தான் பண்ணிருக்கீங்க. அப்ப இன்னொரு 30 பிவி ஆக்சுவல் பிவில பண்ணால் மட்டுமே நீங்க கன்சிஸ்டன்சிக்குள்ள வருவீங்க. ஸோ கம்பெனி ஆக்சுவல் பிவி மட்டும் தான் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துப்பாங்க. அதே போல நீங்க ஃபாஸ்டா டேட் இந்த ஆஃபர் மூலமா மூவ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வவுச்சர் அப்படிங்கிறது கிடைக்காது. இன்கம் அப்படிங்கிறதுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்சுவல் பிவிக்கு தான் இன்கம் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஆக்சுவல் பிவியும் டோட்டல் பிவியும் டிஃபரன்ஸ் வந்து நம்ம அப்ளிகேஷன்லேயே நம்ம வந்துட்டு பார்க்க முடியும். அதை நீங்கள் செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இன்கம் கேல்குலேஷன் நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆஃபர் இப்போ கரண்ட்டாக இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்தியன் ஐடி ப்ரூஃப் வச்சு யாரெல்லாம் ஐடி போட்டிருக்கீங்களோ நீங்கள் தாராளமாக இந்த ஆஃபரை பயன்படுத்தலாம். இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க. 27ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அடுத்தடுத்த லெவல் மூவ் பண்ணுறதுக்கு நான் விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் விஷ் யூ வெல்.